இதுக்கு மேல நமக்குள்ள செட் ஆகாது ரோஹித். இது ஒத்து வராது. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆச்சுன்னா அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னடா பொசுக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்ட? அப்ப நான் போனா உனக்கு பரவாயில்லையா? நீதான் போக மாட்டீயே. ஏண்டி நீ ஏன் உன் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லு. இதோட எத்தனை தடவை நம்ம பிரேக்கப் பண்ணிருப்போம்? ஒரு வாட்டியா 2 வாட்டியா? கணக்கே கிடையாது. நீ பிரேக்கப் பண்றப்ப எல்லாம் வெறும் ஒவ்வொரு ரூபாய் என்கிட்ட கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கிய, இந்நேரத்துக்கு நான் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன்டி. அந்த அளவுக்கு பிரேக்கப் பண்ணிருக்க. இப்ப பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு 2 நாள் பேசாம இருப்போமா, இல்ல 3 நாள், மேக்சிமம் 1 வீக். அதுக்கப்புறம் நீயா என்கிட்ட வந்து பேசிடுவ, இல்ல நானா வந்து கூட வந்து பேசிடுவேன். இதுக்கு எதுக்கு பிரேக்கப்னு ஒன்ன சொல்லிட்டு இன்ஸ்டால பிளாக், வாட்ஸ்அப்ல பிளாக், FBல பிளாக், ஸ்னாப்சாட்ல பிளாக், ஜிபேல முதல் கொண்டு பிளாக் பண்ற நீ என்ன? ஏதோ நமக்குள்ள இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, இனி நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ற. எதுக்கு? ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப் பண்ணியிருந்தா, ஐயோ நம்ம ஆள் நம்மளை விட்டு போயிட்டாலே, இனிமேல் நம்ம எப்படி இருப்போம், இல்லாத இந்த உலகம் நம்மளுக்கு தேவையா, பேசாம நம்மளும் செத்துருவோம் அப்படின்லாம் இருந்திருக்கும். நமக்குள்ளதான் வாரத்துல ஒரு நாள் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் எப்படி அந்த பிரேக்கப் ஃபீல்லாம் இருக்கும்? இப்பெல்லாம் பிரேக்கப்னு சொன்னா, ஓ அப்படியா, ஓகே ஃபைன், நைஸ் டு மீட் யூ, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம், ஏதோ ஆபீஸ்ல சிக் லீவ் எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்னதான் சண்டை போட்டு போனாலும் திரும்ப உங்ககிட்டயே வந்து நிக்கிறேன்ல, அந்த திமிர்ல ஆடுற நீ. பட் இந்த வாட்டியெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன். பிரேக்கப் தான். உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். சரி ஓகே, இப்ப இத சொல்லிட்டீல, ஒரு 2 நிமிஷம் சிரிக்காம இருப்பாக்கலாம். ஏ பாரு.